இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி மித்ரா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி. ஸோ இதுவும் வந்து டேரக்ட் இன்டர்வியூ தான். அண்ட் செகண்ட் வந்து என்வென்ச்சர் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் சிம்பிளி ஜேபேர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு ஸோ இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க, ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா மித்ரா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தா போதும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஜாப் ஓப்பனிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்ஜினியர் ஐடி சப்போர்ட் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜினியர் ஐடி சப்போர்ட் அப்படின்ற ரோலுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் யூசர் சப்போர்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். எலிமினேஷன் ஆஃப் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஏரியா. ஸோ ஹார்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணணும். அண்ட் சாஃப்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். யூசர் கிரியேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஐடி சிஸ்டம்ஸ், கன்சல்டிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் எண்ட் யூசர்ஸ், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ், அந்த ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் அந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறீங்க. குட் யூசர் நாலேஜ் ஆஃப் காமன் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஎஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோஸ் வந்து தெரிஞ்சால் போதும். ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து பேசிக்காக கேட்குறாங்க. இதுதான் வந்து அவங்க என்டையராக கேட்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன். ஹார்ட்வேர்லையும் அண்டு சாஃப்ட்வேர்லையும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை லொக்கேஷனில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டிப்ளமா அண்ட் பிஇயில் ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து இசிஇ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அட்லீஸ்ட் 3+ years ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மென்ஷன்ட் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன், ஐடி சப்போர்ட், அப்புறம் வந்து இன்ஜினியரில் வந்து ஐடி சப்போர்ட் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த கம்பெனிக்கு 3+ years இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த கம்பெனிக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ராசஸ். அண்ட் இதுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா என்வென்ச்சர் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டேரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்வென்ச்சர் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து ஒரு ரோல் கிடையாது, நிறைய ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்வென்ச்சர் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்டு சிவில் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் த சர்வீஸ் ஆப்ரேட்டிங் அண்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் பிளானிங் ஆன் அப்ரோச் strategy. Next வந்து preparing relevant case studies with the operation team. Next வந்து proposing avenues for value addition to the prospective client அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா என்வென்ச்சரில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு கிராஜுவேட் வித் 2 to 4 years ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 yearsலேருந்து 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்ராக்ட் வித் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்னல் டீம் டு கிரியேட் அண்ட் ரிவ்யூ ஆல் கண்டென்ட், develop and ensure publishing of editorial calendars and social media calendar,
நெக்ஸ்ட் இந்த அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ், போல்ஸ், ஃபோக்கஸ் குரூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சர்வேஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும். அண்ட் டெஸ்கிரிப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ண போகிறீங்க. மூணாவதாக பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் சப்போர்ட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ்லேருந்து 9 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனி கிராஜுவேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா CCNA அண்ட் CCNP, Fortinet அண்ட் Sophos அண்ட் MCSA. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் வந்து ஒரு இன்டெப்த் நாலேஜோட ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். Install and configure desktop applications, operating system and hardware, performs network monitoring and server administration அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனாக இருக்கும். நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் நெட்வொர்க்கிங் CCNA, CCNP இதெல்லாம் வந்து பார்த்தா 7 to 9 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற ரோல் என்ன அப்படின்னா BIM எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ BIM எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 4 to 6 இயர்ஸ் ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்ட் இன் ரெவிட் அண்ட் ரெவிஸ்ட் ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் US ப்ராஜெக்ட்ஸ், அவேர் ஆஃப் மீடியம் அண்ட் லோ வோல்டேஜ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பிளானிங். நெக்ஸ்ட் வந்து அவேர் ஆஃப் லோ கரண்ட் டிசைன் லைக் MATV, CCTV, டேட்டா நெட்வொர்க், ஃபயர் அலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு 4 to 6 இயர்ஸ் வந்து BIM எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இந்த சென்ஸ் நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் பண்ணி கூட நீங்கள் எலக்ட்ரிக்கலில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்திருப்பீங்க. அவங்களும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணுங்கள் ரெஸ்யூம்ஸை. அண்டு ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலர் அப்படின்ற ரோலுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து 3 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வெரி குட் நாலேஜ் இன் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃப்ரேம்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் யூசிங் ரெவிட், preparation of structural BIM models with various levels of detailing, generate structural 2D and 3D drawing from the Revit model அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ 2D and 3D மாடல் வந்து ஃப்ரம் த Revit மாடல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடி நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்த கம்பெனிக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நான் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது. நீங்கள் ரெஸ்யூம்ஸை மட்டும் ஷேர் பண்ணால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.